Hi students, RS Agarwal bookல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ல இருந்து சில சம்ஸ் பார்க்கலாம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட்டு, அதாவது அசல் வந்து 5760 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% கொடுத்துருக்காங்க. வேறு ஆனம் கொடுத்துட்டாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், PNR டிவைடிங் பை 100. இங்கே அசல் வந்து 5760, என் வந்து 3 இயர்ஸ், ஆர் வந்து 6% பெர் ஆனம். 6%னால 6 டிவைடிங் பை 100 போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு சைஃபர் கேன்சல், மற்றதெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. 576 இருக்குது, இங்கே 18 இருக்குது, டிவைடிங்கில் ஒரு 10 இருக்குது. இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 10 3 6 8, டிவைடிங்கில் ஒரு 10 இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம்னா 0.8ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. இந்த கொஸ்டினில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து 3600 ருபீஸ் வந்து வாங்குறாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாரு. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 15%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறாரு. 4 வருஷம் அதுக்கு வட்டி கட்டுறாரு. 4வது வருஷம் கழித்து அதை கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணும்பொழுது அவர் மொத்தமாக அமௌண்ட் கொடுக்காம 4000 ருபீஸ் கொடுத்துட்டு மீதிக்கு ஒரு கவு வாங்கிக்கிறாங்க. கொஸ்டின் வந்து கவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவர் வாங்கின அமௌண்ட் வந்து 3600 ரூபி வாங்கினிருக்காரு. இதுக்கு வட்டி கட்டுறாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டுறாரு. வட்டி கட்டினா ஒரு தொகை வருது, ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டை அவர் வந்து மொத்தமாக கொடுக்காம ரெண்டு பிரிவாக கொடுக்குறாரு. ஒன்று வந்து 4000 ருபீஸ் கொடுத்துட்டாரு. அடுத்து மீதிக்கு வந்து கவு வாங்கிக்கிறாரு. இந்த கவோட ரேட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கவோட ரேட் வேணும்னா அமௌண்ட் தெரிஞ்சாகணும். அமௌண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து 4000 மைனஸ் பண்ணிவிட்டு கவோட ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அமௌண்ட் வேணும்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? பி எவ்வளவு? 3600 இன்ட்டு என் வந்து 4 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15 டிவைடிங் பை 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 சைஃபர் கேன்சல் ஆகும். இப்போ இங்கே 36 இருக்குது. 15 4 60 வருது. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 260 வருது. ஸோ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2160 வருது. இது வந்து அசல் வந்து 3600 இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து 5760 வருது. இப்போ இதிலிருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் பண்ணால், அதாவது 5760லேருந்து 4000 ருபீஸை மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுக்காம 4000 ருபீஸ் கொடுத்துட்டு மீதிக்கு தான் கவு வாங்கியிருக்கார். அப்போ அமௌண்ட்லேருந்து இந்த 4000 நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 0671. ஸோ கவோட ரேட் வந்து 1760 1760 ருபீஸ். இது ஆப்ஷன் டியில் இருக்குது. இந்த கொஸ்டினில் ராம் வந்து 520 ருபீஸை கவர்மெண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாரு. 13%க்கு வாங்குறாரு. பெர் ஆனமுக்கு வாங்கியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் திருப்பி செலுத்தும் போது 6 மந்த்ஸ்லேயே திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ அவர் திருப்பி கொடுத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். இங்கே வாங்கினது 520 ருபீஸு. இதில் வட்டி வந்திருக்கும். அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 520க்கு மேலே தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் பாருங்கள், 500க்கு கீழே இருக்குது. ஸோ இது வராது. இதுவும் 520க்கு கீழே இருக்குது. இதுவும் வராது. அப்போ இது 2 தான் ஆப்ஷன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இங்கே வந்து இயர்ஸ் வந்து மந்தில் கொடுத்துருக்காங்க. மந்தில் இருந்துச்சுன்னா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து நம்ம இயர்ஸ்க்காக மாற்றணும். அப்போ மந்த்து கொடுத்துட்டாங்கன்னா கீழே வந்து 12 போட்டுக்கோங்க. அப்போ 12 போட்டோம்னா 1/2 இயர்ஸ்னு உங்களுக்கு இயர்ஸ் கிடைக்கும். அடுத்து இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. அசல் வந்து PNR, அசல் வந்து 520, என் வந்து 1/2 இயர்ஸ். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13%. அப்போ 13 டிவைடிங் பை 100. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஒரு சைஃபர் தான் கேன்சல் ஆகும். இப்போ 2ஆல் இதை அடித்தோம்னா 26 வரும். இப்போ 26ஐயும் 13ஐயும், அதாவது 26 × 13, கீழே ஒரு 10 இருக்குது. இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 338 வரும். கீழே ஒரு 10 இருக்குது. அப்போ 333.8ன்னு கிடைக்கும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து திருப்பி கொடுக்கும்போது அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் வரும்போது அசலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். அசல் வந்து 520, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 33.8. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 553.8 553.8ன்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது.
இங்கே அசல் வந்து 4800 ருபீஸு. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.1/2% கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் பார்த்தோம்னா 2 இயர்ஸும் 3 மந்த்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இயர்ஸும் மந்த்தும் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 2 இயர்ஸ்னு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 மந்த்ஸை வந்து 3 மந்த்னால 12 மந்த்தால் டிவைட் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 3 3 4 3 12. அப்போ 2 1/4 கிடைக்கும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ 4 2 8 8 + 1 9 9/4 நமக்கு கிடைக்கும். ஸோ இயர்ஸ் வந்து 9/4 கிடைச்சிருக்கு. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.1/2% கொடுத்துருக்காங்க. இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 8 2 16 16 + 1 17 17/2%. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4800. அடுத்து n வந்து 9/4, இயர்ஸ் வந்து 9/4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 17/2 டிவைடிங்கில் ஒரு 100 போடணும். ஏன்னா ஃபார்முலா வந்து PNR டிவைடிங் பை 100 போட்டுக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 2 சைஃபர் கேன்சல். இப்போ 4 2 8 4 2 8 8ஆல் இங்கே அடித்தோம்னா 6 டைம்ஸ் வரும். இதை நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண கூட அவசியம் இல்லை. யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 4 54 கிடைக்கும். இப்போ இந்த 4ஐயும் இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28 8ல் முடியணும். ஆப்ஷன் வந்து 8ல் முடிகிற மாதிரி இது ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடைன்னு கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு ஆன்சர் 918 கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து 16,800 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் வந்து மந்த்தில் கொடுத்துருக்காங்க. 9 மந்த்ஸ். ஸோ 9 மந்த்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 12ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 3 9 4 3 12 3/4 கிடைக்கும். நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். இது வந்து n. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R பாருங்கள். 6 1/. இதை லீவ் பண்ணுங்க. 6 4 24 24 + 1 25. ஸோ 25/4 வரும் பர்சன்டேஜ்னு வரும். ஸோ R கிடச்சிருச்சு. வேணும் அசல் வந்து 16,800. n வந்து 3/4. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 25/4 இன்ட்டு இங்கே ஒரு சதவீதம் 100 பண்ணணும். இப்போ இது பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 சைஃபர் கேன்சல். 4ஆல் அடிச்சு கொடுங்க. 1 4 4 4 2 4 4 16 2. மறுபடியும் 4ஆல் அடித்தோம்னா இங்கே 10.5 கிடைக்கும். ஸோ மேலே வந்து 10.5 இருக்குது. இன்ட்டு 3யும் 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 787.5ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.